இந்த லாக்கெட்டை எல்லாரும் சக்தி கிட்ட இருக்கிறத பார்த்துட்டாங்கன்னா புது பிரச்சனை ஆரம்பமாயிடும். நல்ல வேளை நீங்க சிவா அண்ணாக்கு மருந்து கொடுத்தீங்க. ஹி இஸ் ஃபீலிங் பெட்டர் நவ. இவங்க 2 பேருடைய காதல் எல்லாரும் முன்னாடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. I'm sorry. சாரி இல்ல, வெறும் தேங்க்யூ. லாக்கெட்டை எடுத்ததுக்காக இல்ல, லாக்அப்ல இருந்து வெளியில கொண்டு வந்ததுக்காக. அண்ணா தண்ணி குடிங்க. அண்ணா உங்களோட லாக்கெட், உங்க லாக்கெட் அந்த சக்தி கழுத்துல இருக்கு. பாட்டி இந்த லாக்கெட்டை எதுக்காக கொடுத்தாங்க? உங்க ப்ரொடெக்ஷனுக்காக. என்னை யாரு ப்ரொடெக்ட் பண்ணாங்க? சக்தி தான். அப்ப லாக்கெட் யார்கிட்ட இருக்கணும்? சக்தி கிட்ட தான். என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. இங்க என்ன நடக்குது? நாம இந்த பொண்ணுக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா எந்த வேலையை நம்மளால பண்ண முடியலையோ அதை அவ செஞ்சு காட்டிட்டா. ரகுநாத் சார் என் சக்திக்கு தேங்க்யூ சொல்றாரா? அப்படின்னா நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் லக்ஷ்மி வர போறாங்க. அட கடவுளே, எல்லாரையும் காப்பாத்துங்க. ஆனா முதல்ல என்கிட்ட இருந்து ஆரம்பிங்க. நல்லதுதான். சரி, வா வா வா. மாமா, நான் இத சொல்லக்கூடாதுதான். பிரச்சனைய பண்ணிட்டு சரியும் பண்றாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நாம எப்ப தேங்க்யூ சொல்லிருக்கோம்? அப்படின்னா அந்த பொண்ணை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு காலையில வந்த போட்டோவை பார்த்து எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா அதெல்லாம் தப்பு இல்ல. பாருங்க, எல்லாம் தெளிவா தெரியுது. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சிவா கிடையாது. எல்லா தப்பும் இந்த பொண்ணோடதுதான். இந்தாங்க தண்ணி குடிங்க. நீங்களே நல்லா யோசிங்க. ஒரு பொண்ணால போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கும்பலையே கூட்டிட்டு வர முடியுதுன்னா அப்ப அவ இன்னும் என்னெல்லாம் செய்வா? இவ்ளோ கோஇன்சிடென்ஸ் எப்படி மாமா வரும்? பேப்பர்ல போட்டோ வரது, அப்புறம் ரவுடிங்க வரது, அதுக்கப்புறம் சிவா அங்க போனது, ரவுடிங்க கூட சண்டை போட்டு அந்த பொண்ணை காப்பாத்தினது. நீங்க ஓகே தானே? இது கோஇன்சிடென்ஸ் கிடையாது. இது எல்லாமே அந்த பொண்ணோட சதி. மாமா, உங்களுக்கு புரியல. அந்த பொண்ணு இருக்காளே, ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவனை அவ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு பாக்குறா. இந்த விஷயத்த நான் இன்னைக்கு காலையிலேயே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா சிவா உங்களையே எதிர்த்து பேசிட்டு அந்த பொண்ணை தேடி போயிட்டான். எங்க போற? சக்தியை பாக்குறதுக்காக. சக்தி கூட இந்த சமயத்துல நான் இருந்தே ஆகணும். நில்லு சிவா, சிவா. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு காலையிலேயே நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா எந்த பசங்க தன்னோட அப்பா அம்மாவையே அவமானப்படுத்தி எதிர்த்து பேசி ஒரு செயலை செய்யறாங்களோ அப்ப அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். பாத்தீங்களா, சிவாக்கும் தண்டனை கிடைச்சிருச்சு.
நம்ம சிவாவை இந்த பொண்ணு அப்படி என்னதான் மாயம் பண்ணாலோ தெரியல. யோசிச்சு பாருங்க மாமா, நம்ம சிவா ரவுடிங்க கூட சண்டை போட்டிருக்கான். அதோட அவன் ஜெயில் வரைக்கும் வந்திருக்கான். இதெல்லாம் நல்ல அறிகுறியே கிடையாது மாமா. கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு சிவா உங்களோட பேச்சு மீறினா நாளைக்கு இன்னும் என்னெல்லாம் செய்வானோ. மாமா, அந்த பொண்ணுக்கு இப்ப தேங்க்யூ சொல்றதெல்லாம் முக்கியம் இல்ல. அவளை சிவாவை விட்டு விலக்கி வைக்கிறது தான் முக்கியம். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த பொண்ணு சிவாவை யூஸ் பண்ணி நம்மளோட மொத்த கணேஷ்ராம் குடும்பத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுவா. மாமா, ஒருவேளை நான் ஏதாவது தப்பா சொல்றேன்னு நினைச்சீங்கன்னா? இல்ல, நீ சொன்னது கரெக்ட் தான். சரி, இங்கிருந்து கிளம்பலாம். போதும் இந்த கூத்தெல்லாம். சிவாவை கூட்டிட்டு வா, நம்ம உடனே கிளம்பி ஆகணும். சிவா, நந்து, வாங்க வீட்டுக்கு போலாம். அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சக்தி, நீ என்னை ஏமாத்திட்ட. இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். என்ன இங்க நீ அவங்களே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? முதல்ல வீட்டுக்கு வா, உன்கிட்ட நான் நிறைய பேசணும். சாரி மாம். போ. ஹலோ. நீங்க அங்கேயே இருங்க, நான் அங்க வரேன். ஆனா நம்ம 2 பேரையும் யாரும் பார்க்காதபடி பாத்துக்கோங்க. நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. டாக்டர் சிவாவோட பட்டன் இது அவர்கிட்ட கொடுத்துட்டு வரலாம். வணக்கம் வணக்கம் சார். பாத்தீங்களா, கடவுளோட ஆசீர்வாதத்தால எல்லாம் சரியாயிடுச்சு. அது நீங்க பாத்தீங்கல்ல, நானும் என் பசங்களும் எப்படி போலீஸ் வாயை அடைச்சோம் பாத்தீங்கல்ல. இவ என்னோட மனைவி சார். இவ பேரு மனோரமா. அப்புறம் இவ என்னோட பொண்ணு. எங்க போனா இவ? அது ரீல் பண்ணால, அவதான் என் பொண்ணு ரீமா சென்ன. அப்புறம் இவ என் பையன் தர்மா, பைல்வான். அந்த பொண்ணு உங்களை சித்தின்னு சொன்னாலே? ஆமா, சக்தி அவ சித்தி. என்னோட அண்ணன் பொண்ணு. எங்க கூட தான் இருக்கா. இல்ல நன்றி எல்லாம் சொல்லிடாதீங்க. நன்றி சொல்லி எங்களை அசிங்கப்படுத்திடாதீங்க. இது எங்க கடமை சார். அப்படின்னா அந்த பொண்ணு உங்க அண்ணன் பொண்ணா? ஆமா ஆமா. வாங்க. சார் சார், மெதுவா மெதுவா. ஏன்னா இவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதான் சொன்னேன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க விருப்பப்பட்டு கொடுத்தா தான தர்மம்லாம் எல்லாரும் முன்னாடி கொடுக்கலாம். தனியா வச்சு கொடுக்கணும்னு அவசியம் எல்லாம் இல்லையே. நாங்க அப்படிலாம் நினைக்கிறோம். இந்த பொம்பளை என்ன பைத்தியமா? எந்த தான தட்சணையை பத்தி பேசுறீங்க?
நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம கோபப்படுறீங்க? இங்க நடந்ததை தான் நீங்க பாத்தீங்கல்ல. நாங்க தான் உங்க பையனை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தணும். சிக்க வச்சு காப்பாத்துறதுன்னு சொல்ல மாட்டாங்க, வள விரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் என் பையனுக்காக நீங்க எல்லாம் விரிச்ச வள, அதுவும் உங்க அண்ணன் பொண்ணை யூஸ் பண்ணி. எந்த தட்டுல சாப்பிடுறியோ அந்த தட்டுலயே ஓட்ட போட்டா எப்படி? குருக்கள் எல்லாம் சமூகத்துக்கு பண்பை கத்து கொடுக்கிறவங்க. ஆனா உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கே கத்து கொடுக்கலையே. யோ என்னையா வளர்ற? ஏய் பேசாத, அவரு நமக்கு படி அளக்குறவரு. இத்தனை வருஷமா எங்க வீட்டுக்கு வர்றீங்க, கோவில்ல பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு பதிலா இப்படியா செய்வீங்க? அதோட ஒரு குருக்கள் அவருடைய முதலாளியுடைய வளமான வாழ்க்கைக்காக நல்லா வேண்டிப்பாங்க, பூஜை புனஸ்காரம் செய்வாங்க, முதலாளி வீடு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா உங்களால என் வீட்டுல பிரச்சனை மழை மாதிரி பொழிஞ்சிருக்கு. நீங்க எல்லாம் ஒரு குருக்களா? பணம் எல்லாருக்கும் தேவைதான். எனக்கு தெரியும் உங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நான் தந்திருப்பேன். அதுக்காக இப்படி எல்லாம் டிராமா பண்ணுவீங்க? சக்தி செஞ்ச எல்லா காரியத்தையும் நாங்க பார்த்துட்டோம். ஆனா அதை விட ஒரு அடி முன்னாடி இருக்கா அந்த பொண்ணு. அதான் அந்த ரீல் எடுத்த பொண்ணு. அவ இன்னும் என்னெல்லாம் செய்வாளோ தெரியல. நீங்க கொஞ்சம் வெளியே வாங்களேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னு சொல்லு. இங்க பாருங்க, இன்னைக்கு எப்படி நானும் என்னோட மம்மியும் அப்புறம் என்னோட தங்கச்சி சக்தியும் உங்க அண்ணனை காப்பாத்தணும். இந்த நாள் ரொம்ப நல்ல நாளா இருக்கு. சோ நாமளும் நம்மளை பத்தி பேசிடலாமா? எதை பத்தி? எதை பத்தி கேட்டேன்? ஆக்சுவலா உங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட பேசுறது மட்டும் இல்ல, நீங்க இருக்கிற பக்கம் போனா கூட அது மிகப்பெரிய பாவம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நான் உங்ககிட்ட வந்து நல்லா பேசினேன்னு வையா, நீயே வந்து என்ன கட்டி பிடிச்சிடுவேன். எப்படி நான் உன் தங்கச்சி என் அண்ணனை கட்டி பிடிச்ச மாதிரி. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே, அதுக்கப்புறம் ரோட்ல, அதுக்கப்புறம் இன்னைக்கு இங்க. உன் குடும்பத்துக்கு வெக்கமானவெல்லாம் இருக்கா இல்லையா? நீங்க ஏன் என்கிட்ட இப்படி பேசுறீங்க? என்கிட்ட நீ ஏன் பேசுற? நானா உன்னை என்கிட்ட பேச சொன்னேன்? நான் சொன்னனா? நீ தான் என்கிட்ட பேசணும்னு வந்த. நீங்களாம் என்கிட்ட பேசவே தகுதி இல்லாதவங்க. அதுவும் உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் நான் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேன். நான் உங்ககிட்ட காதல் 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 இல்ல, வியாபாரம். உங்களுக்கெல்லாம் வியாபாரம் செய்ய மட்டும்தான் தெரியும். இந்த காதல்னா என்னன்னு உனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், காதலிக்கிற மாதிரி நடிக்க வேண்டியது. சிவனும் சக்தியும் ஒண்ணு சேர்ந்துட்டா உலகமும் சேர்ந்தாலும் அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. டாக்டர் சிவா இருங்க. பணக்கார பசங்க உங்களுடைய பேச்சில மயக்கி அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் செட். இந்த சக்தி இருக்கும்போது டாக்டர் சிவாவுக்கு என்னைக்கும் எந்த அநியாயமும் நடக்காது. உன்ன மாதிரி லோ ஸ்டாண்டர்ட் ஆளுங்களுக்கு நான் என் வீட்ல வேலை கூட கொடுக்க மாட்டேன். வேற ஏதாவது கேட்கணுமா? கெட் லாஸ்ட். டாக்டர் சிவா, நீங்க எங்க இருக்கீங்க? கடவுளே, எனக்கு இன்னொரு வேண்டுதல் இருக்கு. டாக்டர் சிவாவை சந்திக்க வச்சிருங்க. ஒருவேளை அவர் போயிட்டாரா என்ன? அவருக்கு என்ன ஆச்சுன்னு கூட நான் கேட்க மறந்தே போயிட்டேன்.
அவருக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கூட நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லை. டாக்டர் சிவா, இந்த நினைப்பு கூட வேண்டாம். சக்தி இருக்கிற வரைக்கும் சிவனுக்கு எப்பவும் எந்த அநியாயமும் நடக்காது. சக்தி, யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரி எனக்கே இப்ப தோணுது. இருக்கட்டும் இருக்கட்டும். என்னடா இருக்கட்டும்? என்னண்ணா, இருதயத்துல மணி அடிக்க ஆரம்பிச்சிருச்சா? கண்ணு திறந்திருந்தாலும் சரி, மூடி இருந்தாலும் சரி, நாலா பக்கமும் அவங்களோட முகம் தான் தெரியும், அவங்களோட பேர் தான் கேட்கும். அப்புறம் உங்க கேஸ்ல அவங்களோட பேர் என்னன்னு தெரியுமா? சக்தி சக்தி சக்தி. நந்து, இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசுனா அப்புறம் என் கைதான் பேச. சாரி சாரி சாரிண்ணா. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். நீங்க இப்ப வெளியே வரலாம். நீங்க சொல்லிதான் அந்த டாக்டர் சிவாவை அரெஸ்ட் பண்ண சொன்னேன். நீங்க சொல்லிதான் அவன் மார்க்கெட்ல கலாட்டா பண்றான்னு எஃப்ஐஆர் போட சொன்னேன். வெளியிலே வர முடியாத அளவுக்கு போலீஸுக்கு பிரஷர் கொடுத்தேன். ஆனா நீங்க நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டீங்க. மொத்த படியும் ஏன் மேல திருப்பிட்டீங்க. மக்கள் முன்னாடி என்ன கெட்டவனாக்கிட்டீங்க. மந்திரி சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம 2 பேருக்குமே ஒரே எதிரி அந்த சிவா தான். ஒருவேளை இந்த மாதிரி லாஸ்ட் மூமெண்ட்ல ஒரு பிளான் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்ப நம்ம என்னதான் செய்ய முடியும்? ஆனா என்கிட்ட இன்னும் நிறைய ஆயுதங்கள் மிச்சம் இருக்கு. நான் இந்த தடவை சிவாவை குறி பார்த்து அடிக்க போற அடியில இந்த உலகத்துல எந்த ஒரு சக்தியாலையும் அவனை காப்பாற்ற முடியாது. இனிமே நீங்க போடுற எந்த பிளான்லயும் என்ன சேர்த்துக்காதீங்க. உங்க வீட்டு பாலிடிக்ஸ் நான் பண்ற பாலிடிக்ஸை விட ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன தேவையில்லாம அதுல இழுக்காதீங்க. அதோட இனிமே உங்களோட எந்த சம்பந்தத்தையும் வச்சுக்க விரும்பல. ஆளை விடுங்க. என் எதிரிங்களோட லிஸ்ட் அதிகமாயிட்டே இருக்க. சரி பரவாயில்ல, இவனையும் நான் பாத்துக்கிறேன். நீயா? இந்த பொண்ணு எங்க போறான்னு தெரியலையே. ஏய் நில்லு நில்லு, நான் சொல்றத கேளு, நில்லு. இனிமே கேக்குறதுக்கு என்ன இருக்கு? உங்களால உங்க குடும்பத்துக்கு போய் எப்படி இப்படி எல்லாம் செய்ய முடியுது? நான் பாட்டுக்கு காலையில இருந்து டாக்டர் சிவா மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் போலீஸ் அவரை புடிச்சிட்டு போச்சுன்னு நினைச்சேன். ஏன் ஒரு சின்ன சண்டைக்காக அவரை ஜெயில இருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணாங்கன்னு நினைச்சேன். ஏன் அந்த போலீஸ்காரங்க அவரை விடுவிக்க தயாரா இல்லைன்னு நினைச்சேன். நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா? அந்த டாக்டர் சிவா ரொம்ப நல்லவரு. அப்படி இருக்கும்போது அந்த கடவுள் ஏன் அவருக்கு இவ்வளவு கெடுதல் செய்யறாருன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது. இது எல்லாமே நீங்க செஞ்ச சதி. நீங்க என்ன மட்டும் தான் எதிர்க்கிறீங்கன்னு நினைச்சேன். அந்த மந்திரி பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும்னு தான் நீங்க என்ன ரூம்ல போட்டு அடைச்சீங்க. இப்பதான் புரியுது, நீங்க சாதாரண ஆள் இல்ல. நீங்க ரொம்ப பெரிய சதிகாரி. உங்க சொந்த குடும்பத்துக்குள்ளேயே இவ்வளவு விளையாடுறீங்களே.
நீங்க உங்க மாமா பையனுக்கு அநியாயம் பண்ணி டாக்டர் சிவாவை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஏன்? எதுக்கு உங்க குடும்பத்துக்குள்ளேயே நீங்க இப்படி எதிரியா இருக்கீங்க? அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் டாக்டர் சிவாவை அடிக்க வந்தாரு. நீங்க சும்மா தான் நின்னுட்டு இருந்தீங்க. அவரை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தார் இன்ஸ்பெக்டர். நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. அவரு 3 நாள் உங்களாலேயே ஜெயிலே இருந்திருப்பாரு. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. உங்களுக்கு உயிர் துடிக்கல? எப்படி உன்னால என் மேல இவ்ளோ கேவலமா பழிய போட முடியுது? என்ன நான்சென்ஸா உளர்ற? என் குழந்தைங்களை விட எனக்கு சிவா தான் முக்கியம். நான் என் சிவாவை என் குழந்தைங்களை விட ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன். சிவா எனக்கு சொந்த புள்ள மாதிரி. அவனுக்கு போய் நான் இந்த மாதிரி எல்லாம் செய்வேனா? கத்துறதுனாலயோ இல்ல இங்கிலீஷ்ல திட்டுறதுனாலயோ போய் ஒண்ணும் உண்மை ஆயிடாது. உங்க சுயரூபத்தை நான் ரொம்ப நல்லா பார்த்துட்டேன். காதால கேட்கவும் செஞ்சேன். அதனால என்கிட்ட மட்டும் போய் சொல்லி நடிக்கிற வேலையை வச்சுக்காதீங்க. பெரிய மம்மி கரெக்டா தான் சொன்னாங்க. சக்தி சிவா அண்ணாவுடைய வாழ்க்கையில சக்தியா வருவாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னோட அண்ணன் அவ காப்பாத்தினதை பார்த்ததும் என் மனசும் அதே தான் சொல்லுது. என்னடா உளறிக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்லையே, சும்மாதான்.